மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே கூச்ச நாச்சமே இல்லாத ஒரு மனுஷன் இந்த கமலஹாசன் தான். அது எதனால அடுத்து சொல்றேன். அதுக்கடுத்து வடிவேலு சிவகுமார சில விஷயங்கள் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க வேண்டியிருக்கு. அது என்னன்றது உள்ள போலாம். அடுத்தது கமலஹாசன். கமலஹாசன் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, கமலஹாசன் 2 நாட்களுக்கு முன்னாடி உதயநிதி அவருடைய பிறந்தநாள் அந்த விழாவில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஆத்துனா உரை இருக்கு இல்லையா, அதை கேட்டா அவ்வளோ கடுப்பாயிருவீங்க. அவர் ஆரம்பிக்கும் போது உறவே உயிரே தமிழே ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் சொல்லிடான்னு வச்சுக்கோமே. அதுக்கு அடுத்து வரும்போது யார் தலைவன் தெரியுமா அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. நான் ஒவ்வொன்றுக்கும் சரியா கமலஹாசனுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். யார் தலைவன் தெரியுமா? கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய பேர் தெரியினா கூட அவனோட உழைப்பை அங்கீகரித்து அவனுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரான்னு வச்சுக்கோமே. அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நபர் தான் தலைவன். நான் கேட்குறேன், நீ போய் நின்றிருக்கிய ஒரு மேடை, எது திமுக மேடையில், அந்த மேடையில் இப்படி பேசுறியே, அந்த கட்சியில் இனி யாரோ ஒருத்தன் கீழே உழைச்சே மேலே வர முடியுமா? மாவட்ட செயலாளர் வர முடியுமா? எல்லா மாவட்ட செயலும் குறுநில மன்னர்கள், எல்லா குறுநில மன்னருக்கும் ஒரு மன்னர் குடும்பம் மாதிரி கருணாநிதி குடும்பம் உட்காருது. அதில் உட்காந்து நீ தலைவன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னு பேசுறியே, உனக்கு கூச்சமே கிடையாதா? கமலஹாசன் அடுத்து நான் ஏன் திமுக கூட்டணியில் சேர்ந்தேன் தெரியுமா? ஏன்னா சேர்ந்திருக்க வேண்டியவன், ஏன்னா சேரப்பட வேண்டியது. இவங்க கூட குழப்பறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த ஆள் ஒரு காரணம் ஒன்று சொல்கிறான். ஒவ்வொரு முறையும் இஷ்டத்துக்கு ஒரு காரணம். இந்த விட என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் நடைமுறைப்படுத்த நினைச்ச திட்டத்தையும் சேர்த்து நடைமுறைப்படுத்துகிறார்கள், எனவே நான் சேர்ந்தேன். என்ன நீ நடைமுறைப்படுத்த நினைச்ச? உனக்கு 2021 கமலஹாசன் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு புத்தகம் இருக்கு. அதை எடுத்து நீ முதல் பக்கம் மட்டும், எந்த பக்கத்துக்கு போகணும், முதல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த முதல் பக்கத்தை மட்டும் எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லேன். நீ பேசுகிற நியாயம் இருக்கிறேன். தமிழை சரியாக பேசுகிறதுனாலேயே, இல்லாட்டி நடிகின்ற ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிறதுனாலேயே, இல்லாட்டி ஒரு கட்சியோடைய தலைவன்றனாலே நீ பேசுறதுதான் உண்மையாகாது. கமலஹாசன் என்ன சொல்றாரு, தான் கட்சி என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதையும் சேர்த்து நிறைவேற்றுது திமுக அப்படின்னு ஒரு ஜால்ரா அடிக்கிறார் இல்லையா. இது என்னது? மையம். அவர் கட்சியும் நடத்துறாரு இல்லையா, அந்த கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி. அதில் முதலாவது பொருளாதாரம். அது ஒவ்வொரு கீழே சொல்லிட்டு வந்து வச்சுக்கேன். பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்குது தெரியுமா கமலஹாசனுக்கு? அதாவது சுதந்திரம் வாங்கினதுலேருந்து தமிழ்நாடு வாங்கின கடனே மொத்தமே 4 லட்சம் கோடி. இவங்க வந்ததுக்கப்புறம் 9 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. ஒரே ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கின ஒரே அரசு இது. இது பேர் பொருளாதாரமா? நான் கேட்குறேன் கமலஹாசனுக்கு. சூடு சொல்கிறேன் இருந்தால் பதில் சொல்லுவீங்களா இல்லையா? எங்கே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் செய்ய நினைச்ச திட்டம் என்ன? இப்படி கடன் வாங்குறதா? நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி, ஊழல் ஒழிப்பு. நீ உண்மையிலே மனசாட்சி சொல்லி ஊழல் ஒழிஞ்சு போயிடுச்சு, இல்லை ஊழலே இந்த கட்சி செய்யாமல் இந்த ஆட்சி நடக்குன்னு சொல்கிறவங்களும் பார்ப்போம். எப்படி வெக்கமே இல்லாமல் பேசுகிற இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்குறேன். இப்போதான் தமிழக அரசு வேலைக்கு 35 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. 35 லட்ச ரூபா வாங்கிட்டு எனக்குரிய ஒரு 1000 போஸ்ட் நிரப்பிருக்காங்க. 800 கோடி ரூபா அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்துலனா தமிழகம் முழுவதும் அரசு வேலைக்கு எவ்வளோ வாங்கி குமிச்சிருப்பானுங்க. எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுமா? தமிழக போக்குவரத்து கழகத்தில் ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் 30லேருந்து 35 லட்ச ரூபா கொடுக்கணும் இவங்க லஞ்சம். அரசு வேலைக்கு மட்டும் சொல்கிறேன். மற்ற எல்லா இடங்களையும் கேள்வி கேட்பார்லாமல் கொள்ளை அடித்து தள்ளுறானுங்க. நீ ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு 2வது இடத்துல சொல்லிட்டு நாங்கள் நினைச்சதான் திமுக பண்ணுது, நீங்க வந்து ஜால்ரா அடிக்கிறியே, உனக்கு கூச்சம் இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? அதுக்கடுத்து 4வது இடத்துல பசுமை புரட்சி சொல்லிப்பாப்ல, விவசாயிகளை காப்பாற்றணும். இப்போதான் எல்லாம் வாங்கி வச்ச நெல்முடைய ஃபுல்லாக விளைஞ்சு போச்சு. அந்த விளைஞ்சு போன நெல்முடிக்கு ஏதாவது பதில் சொல்கிறாங்க, பதில் சொல்லவே இல்லை. அரசு சார்பாக குடோன் கட்டுறதுக்கு 5 கோடி கூட ஆகாது. தமிழகம் முழுவதும் இந்த குடோன் இருக்கு இல்லையா, அதாவது தானிய கிடங்குகள் இருக்கு, இந்த தானிய கிடங்குகளை உருவாக்குறதுக்கு மிஞ்சி போச்சுன்னா அதிகபட்சம் 100 கோடி கூட ஆகாதுன்னு வச்சுக்கவேன். அதை கட்டுறதுக்கு துப்பு இல்லாமல் சுற்றி தெரியும் இந்த அரசு. அதுக்கு வக்கு இல்லாமல் கருணாநிதிக்கு செலவைக்கு சுற்றிதான் இந்த அரசு. நீ சொன்னதை செய்து நாக்கு வளையன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதுக்கப்புறம் தமிழ் மொழி வளர்ச்சி, அதுக்கப்புறம் கல்வி. இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கார்ப்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்கும். அந்த நிதியவே எடுத்து செலவு பண்ணிட்டாங்க 300 கோடி. அதாவது எம்ஜிஆர் காலத்திலேருந்து அந்த நிதி அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அந்த நிதி இருந்தால் தான் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் இயங்கும். அந்த யூனிவர்சிட்டிக்கு இருந்த ஃபண்டை நக்கிட்டு போயிடுச்சு. அந்த லட்சணத்தில் இவங்க யூனிவர்சிட்டியை நடத்துகிறாங்க. பல்கலைக்கழகங்கள் இந்த நிலைமையில் இருக்குது. இங்கே கிடைக்குமோ அத்தனை இடத்துலையும் கொள்ளையடிக்கிறான். எல்லா காசையும் வரம்பு இல்லாமல் கடன் வாங்குறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டேன் திமுக அரசு. நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு ஏரியாவாக சொல்கிறேன். இது இல்லைன்னு கமலஹாசனால் பேச முடியுமா? அப்போ நீ கூச்சம் இல்லாமல் இந்த ஊருக்குள்ள சுற்றி தீர திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு வாயை வித்து பிழைக்கிற ஒரு பொழப்பா? நீ என்ன பண்ண? உதயநிதிக்கு வாழ்த்துக்கள், அதோட போயிரு. அதில் வந்து கொள்கை, தமிழ், உயிர் மூச்சு, மக்கள் நலன் இதெல்லாம் பேசாத. எதுக்கு நீ பேசுகிற? நீ பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது நான் சொல்றேன். அதுக்கு ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி இந்த பகுதிகளுடைய மேம்பாட்டுக்கு அப்படி பேசியிருப்பாரு. ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி இதுக்கு மேம்பாட்டுக்கு ஒவ்வொரு வருடமும் 50,000 கோடி, 55,000 கோடி ஒதுக்கப்படுது மத்திய அரசால. அந்த 55,000 கோடி வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, அதாவது தெருவிளக்கில் ஆரம்பிச்சு தண்ணீர் தொட்டிகள் கட்டுற வரைக்கும் எல்லா வசதிகளும் போகணும்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே இப்போ 18லேருந்து 25% கமிஷன் அடிச்சுக்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னு கமலஹாசன் நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன். இவங்க அடிச்ச கொள்ளையெல்லாம்
நிரூபிக்க முடியுமா? அதுக்கடுத்து மருத்துவ கொள்கை. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாய்க்கடிக்கு மருந்தே கிடையாது. அந்த அளவுக்கு திண்டாடிச்சுன்னு வச்சுக்கவே. எக்ஸ்ரே மிஷின் இருக்கு இல்லையா, அது ஜெராக்ஸ்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுமை என்ன தெரியுமா? கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பாருங்க, ஒரே ஆண்டுல சும்மா 18க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. எதனால? போதிய மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ வசதி இல்லைன்னு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு போச்சு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவ வசதி கொடூரமாக காலியாச்சு. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மருந்தே இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கினானுங்க. அப்படி உருவாக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருந்தை கொள்முதல் பண்ணக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் நினைக்கிறேன், அதோடைய தலைவராக அந்த மருந்து கொள்முதல் பண்ணுறது யாரும் உட்கார வச்சாங்க? இந்த எம்.கே. ஸ்டாலின் அவருடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுடைய சகோதரத்துக்கு உட்கார வச்சாங்க. ஒரு இடம் விடாமல் அங்கேயும் கொலை நடக்குது. இந்த லட்சத்தில் என்ன மருத்துவமனைகள் இல்லை மருத்துவ வசதிகளை கூட்டிட்டான்னு கமலஹாசனுக்கு தெரியுது. எந்த கண்ணில் பார்க்குற? நொல்ல கண்ணில் பார்க்குறியா? அதுபோல் எரிசக்தி இப்போதான் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாங்க. எது? எனர்ஜி செக்டாரில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினா 400 கோடி ரூபா ஊழல். 400 கோடி 36 நிறுவனங்களில் போட்டிட்டு ஒரே மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எங்கே உட்காந்து நிர்ணயம் பண்ணாங்க நான் கேட்குறேன். அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு 400 கோடி ரூபாய் நஷ்டம். இதே மாதிரி வெறும் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எவ்வளோ இதுக்கு நிலக்கரி கொள்முதல் ஆரம்பித்து ஏகப்பட்ட துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எனர்ஜி செக்டாரில் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த 4 வருஷத்துல நடந்துருக்குது. பேப்பரில் வருதுல்ல, நீ பேப்பர் எதுவும் படிக்காமல் இல்லை கூமுட்டையா சுத்தல, நீ ஒன்றும் தற்கூரி கிடையாது. பேப்பர்லாம் படிப்பல, பேப்பர் படிக்கிறியா படிக்கலையா, இல்லை கண்ணை மூடிட்டு தான் வாழ்றியா? அதுக்கப்புறம் போக்குவரத்து கழகம் எனக்கு 48,000 கோடி நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது. அது இப்படின்னு கமலஹாசன் அறிவிச்ச போன தேர்தலுக்கு அறிவிச்ச கொள்கை இருக்கு இல்லையா, அதாவது என்ன செய்வோன்னு வாக்குறுதி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தான் திமுக செய்யுதுன்னு இன்னைக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறாருல. அதெல்லாம செய்யறாதே. நீ முதல் பக்கத்தில் சொன்னேல ஒரு 14 கோரிக்கை, அந்த 14 மட்டும் நான் சொல்றேன். மொத்த புத்தகத்தை வச்சு நான் பேச தயார். கமலஹாசன் பேச தயாரா? அப்புறம் வெக்கம் இல்லாம பேசிட்டீர, கூச்சநாச்சமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க கேட்டா. அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு 4 ஜால்ரா, அதுக்கப்புறம் எம்.கே. ஸ்டாலினுக்கு 4 ஜால்ரா, அதுக்கப்புறம் உதயநிதிக்கு 10 ஜால்ரா. யாரு? கமலஹாசனுடைய பேச்சு இப்படிதான் அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஜால்ராலாம் உச்சமான ஜால்ரா என்ன தெரியுமா? நாளை சூரியன் உதிக்கும், இருளை கண்டு பயப்படாது. இந்த வசனம்லாம் தேவையில்லை. யார் பயந்தா? நீ ஊதுறன்னு அங்கே போய் ஊது, அறிவாலயத்துக்கு போய் ஊதுறா. அதை விட்டுட்டு நாளையும் சூரியன் உதிக்கும், உதயநிதி முதலமைச்சர் ஆவார். அதை பேசிட்டார். முகரையை பார்க்கணும், அப்படியே ரொம்ப பெரிய அளவில் உரை ஆட்டிட்ட மாதிரி அப்படியே பெருந்தன்மையோடு நிற்கிறாப்பு. கேவலம், அசிங்கம், இப்படிலாம் நீ பேசிட்டே இருக்கு. அதுக்கடுத்து வந்தவர்களெல்லாம் வாழலாம், ஆனால் ஆளை நினைக்கக்கூடாது. யாரை சொல்ல வர? விஜய் தான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவரை புது கட்சி ஆரம்பிச்சு வச்சாரு. அப்படி நடந்தாலும் வச்சுக்கோங்க, போர்க்குணம் கொண்டு நாங்கள் களம் காண்போம். நான் சத்தியமாக சொல்கிறேன், திமுக அடிமட்டத்தில் இருப்பாள அவன் கூட இந்த மாதிரி ஜால்ரா அடிச்சு நான் பார்த்ததாடா சாமி. நீ அடிக்கிற ஜால்ரா, நீ என்ன போர்க்குணம்? என்ன உனக்கு போர்க்குணம்? நீ என்ன போர்க்குணத்தை கண்ட? எனக்கு தெரிஞ்சு அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு பிடி மாதிரி வேலை பார்த்தேன். வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சரியா சொல்லையா 700 கோடிக்கு படம் ஓடிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பெரிய ரொக்கத்தை கடந்தாங்க. அந்த படம் நல்ல படம் இல்லையா சொல்ல வரல, ஆனால் 700 கோடிக்கெல்லாம் ஓடலை. ஆனால் கணக்கு காமிச்சு உனக்கு கரெக்டாக கணக்கு வழக்க காசை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த காசை வாங்கி திண்டு புழைச்சிக்கிட்டு இருக்க, அதுக்கு நீ ஊதுற அப்படின்னு சொல்லிட்டு போ. அதை விட்டு மக்கள் நலன், ஊர் நலன், தமிழக நலன், என்ன பேச்சு இதெல்லாம்? கடைசியா திமுக ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்ல. என்னது கொள்ளையடிக்கிறதா? இந்த ஆளு ஜால்ரா அடிக்கிறானா, அடுத்த நாள் வந்துட்டாப்ல சிவகுமார் குடும்பம். சிவகுமார் குடும்பம் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல நகர்ந்து எம்.கே. ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பத்துக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. இந்த சூர்யாலாம் பார்த்து வச்சுக்கவேன், திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசின வசனங்கள் இருக்குதே அப்படியே பறக்கன்னு வச்சுக்கவேன். இப்போ எங்கே போனாரு? மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டான். எதை பற்றியும் பேசுறதே கிடையாது. இவங்க இருக்கும்போது தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நடந்த மரணத்தில் ஆரம்பிச்சு ஏகப்பட்டது பேசினானுங்க. இப்போ வாயவே திறக்க மாட்டானுங்க. அண்ணா நகரில் ஒரு 13 வயசு குழந்தை சும்மா 7 நாள் கற்பழிக்கப்பட்ட வழக்கில் ஆரம்பிச்சு, திருப்புவனத்தில் அஜித் குமார் ஒரு நபர் இறந்ததில் தொட்டு அவன் லாக்அப் டெத் தான். இது எதுக்குமே வாயை இவங்க திறக்கவே இல்லை. கப்பு சுப்புன்னு இருக்காங்க. வாயை மூடி கண்ணை மூடி வாழ்றானுங்க. அது எப்படி உனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கண்ணுங்காது இப்போ கேட்காம போயிடுச்சு? அப்போ இவங்க பச்சோந்தி மாதிரி எதை நம்ம பேசணும்னு திட்டமிட்டே தான் பேசுகிறாங்க. இவங்க பொழப்பு நடத்துறதுக்கு நம்மளை முட்டாளாக முயற்சி பண்ணுறாங்க. இவங்களுடைய பிரபலமான தன்மை இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட நம்ம பேசணும், நம்மளை முட்டாளாக்க முடியும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க பாருங்க. அதுதான் இந்த சமூகத்தினுடைய பெரிய இழிவான நிலைமை. அதனால தானே லாஸ்ட் எங்கே சிவகுமாருக்கு டாக்டர் பட்டம், அது டாக்டர் பட்டம் கொடுக்குறானுங்க. டாக்டர் பட்டம் கொடுத்து அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த ஸ்டேஜில் தான் என்ன பேசுறாரு பார்த்தா, மாணவர்களுக்காக நல்ல விஷயம் சொல்லுவார்னா எடுத்தாப்புல கருணாநிதி பேசின வசனம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நான் 14 வயசு வரைக்கும் 14 படம் தான் பார்த்தேன். நீ உன் கதையெல்லாம் நிப்பாட்டு, இருந்தேன் கருணாநிதி தான் அழக போற அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி சொல்லி வச்சு அந்த 14 படம் பாருங்க, அதில் 8 படம் 9 படம் வந்து கருணாநிதி படம் மட்டும் தான் நான் பார்த்தேன். எப்படி ஊத்துற நான் கேட்குறேன். அது அந்த ஆள் சொன்ன படத்துல எல்லாம் லாஸ்டா 14 வயசு வச்சுக்கேன், இவர் 41 பிறந்தா நினைக்கிறேன், 55 வருஷம் வச்சுக்கவேன். 55ல் அதாவது இவருடைய 14 வயசுல
கருணாநிதி எழுதுனதா சொல்லப்பட்ட முக்கியமான 2 படங்கள் ஒன்று சொன்னார். அந்த படங்கள்லாம் அப்போ கோயம்புத்தூரில் அந்த ஏரியாவில் ரிலீஸே கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். பராசக்தி வேணால் பேசலாம் வச்சுக்குவேன். மற்ற படங்கள்லாம் ரிலீஸே ஆகலை. ஆனால் அடிச்சு விட்றான். வாய் இருக்குது, பொய் பேச வேண்டியதானே. கம்பராமாயணத்தில் ஆரம்பிச்சு சங்க இலக்கியம் வரைக்கும் வாய் கிளியர் எல்லாம் பேசலாம். நல்ல மனப்பட சக்தி இருக்குது. வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியும். இந்த 2 இருந்தால் போதும், ஊரை ஏமாற்றலாம். இதுதானே சங்க காலத்தில் இருந்த புலவர்கள் எப்படி அரசர்களை புகழ்ந்து பாடி காசு வாங்கிட்டு போவாங்களே, அந்த புலப்பு தான் நீங்கள் நடத்திட்டீங்க. வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக பேசுகிற அதில் உட்காந்து கருணாநிதிக்கு ஆத்துன்னு ஆத்திட்டு நான் சொன்னேன், கருணாநிதி அவர்கள் இறந்த போதே நான் சொன்னேன் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். அதே மாதிரி ஆயிட்டாரு. கூட ஒரு ஐஸ் தூக்கி போடு, அவருக்கு ஐஸ் வைப்போம். ஏன்னா டாக்டர் பட்டம் கிடைச்சிருச்சு இல்லையா, அடுத்த முறையும் அவரே முதலமைச்சர் ஆகணும். நான் கேட்குறேன், ஒரு கல்லூரிக்கு போயிருக்க, கலை சம்மந்தப்பட்ட ஒரு பரிசு வாங்குற, கலையை மட்டும் பேசிட்டு போ, எதுக்கு அரசியல் கேட்குறேன். அப்போ அரசியல் பேசுகிற எல்லா விமர்சனத்தையும் நீ எதிர்கொள்ளணும். அப்போ மட்டும் ஓடி போய் மும்பையில் உன் பையனை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்க, அது எதுக்கு? 4 வருஷம் அந்த கத்துனால அப்போ இப்பயும் பேசு, கேட்குற கேள்விக்கு நீனு பதில் சொல்லு. அரசியலுக்குள்ள வந்தேன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. எங்கிட்ட எது கேட்குறீங்க, அவர் ஓடி போயிடுறாங்க. அப்போ 4 வருஷத்துக்கு கத்துன திமுக அரசுக்கு சல்லு சால்ற அடிக்கிற, அவன் உடனே சேர்த்தே கேட்பாங்க. கடைசியாக சிவகுமார் முடிக்கும் போது இந்த திட்டம் அந்த திட்டம் நிறைய நிறைவேற்றிருக்காரு எம்.கே. ஸ்டாலின். அது வீடு தேடி மருத்துவம் வந்து நீ பார்த்துருக்கியா? மருத்துவமனையே ஒழுங்காக எங்களை வீடு தேடி மருத்துவமனை பேசிக்கிட்டு இருக்க. இருக்கிற ரேஷன் கடையெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் ஊருக்குள்ள அளந்து விட்டு தெரியல. ஒன்றுமே தெரியாது ஓடி போயிடணும். பதிவோட இறுதியாக திமுகவுடைய ஆஸ்தான ஜால்ரா வடிவேல்லாம் பேசுறது வேஸ்ட்னு வச்சுக்கோங்க. 200 நிச்சயம், 200க்கு மேல் லட்சியம் அவன் பேசியிருக்காப்புல. யாருக்காக நீங்க ஓட்டு போறீங்களோ இல்லையோ, திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஆளுதான் பாருங்க, இவனுக்காக ஓட்டே போடாது. இந்த ஆள் நல்ல நடிகராக இருக்கலாம், நல்ல நகைச்சுவை நடிகராக இருக்கலாம், ஆனால் நல்ல மனுஷனே கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கு மக்கள் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, யாராவது சொல்கிறேன் மற்றெல்லாம் இறங்கி வந்துடுவாங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் போக முடியாது. அப்படியே உட்காந்துருக்கான். விஜயகாந்த் அவர்கள் அரசியல் உச்சத்தில் இருக்கும்போது அவரை ஜோக்கரை மாற்றணும், அவரை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவரை கேலி கிண்டல் பண்ணணும். இதுக்காக மட்டுமே இறக்கி விடப்பட்ட ஆள் இந்த வடிவேல். முழுக்க அதை மட்டுமே பண்ணா கடைசி வரைக்கும் அந்த வெறுப்போட தான் வாழ்ந்தான் அந்த ஆள். இந்த ஆள் மனுஷனே கிடையாது, இறப்பு கூட வரல. எனவே விஜயகாந்த் அவரோட முகத்துக்கு இந்த வடிவேல் யாருக்கு பிரச்சாரம் பண்றானோ அவன் எவனுமே ஜெயிக்க கூடாது. அது முக்கியமா திமுகவை தான் வாயை வித்து பிழைக்கிறாங்க. அது 100% ஓட்டே போகக்கூடாது. அப்படின்னா தான் இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரி ஜால்ராக்கள் இருக்கால, இவங்க இருந்து சமூகம் பிழைக்கும்.